இது வந்து டெஸ்லாவோட ஸ்டாக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கு வந்து 2011லேருந்தே இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹20 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறையா டெஸ்லாவில் வந்து நிறையா ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ரேட் வந்து அதிகம். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபெயிலியர் ரேட் வந்து மோர் தென் 60% மேலே இருந்திருக்கு. டெஸ்லாவில் எப்படி அப்படின்னா ஃப்யூச்சரை எய்ம் பண்ணி, அதாவது இப்போ ஃப்யூச்சரில் இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும், குளோபல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பாங்க. ஸோ இப்போ தயாரிச்சிக்கிற ப்ராடக்ட்டும் அப்படி தான். அது வந்துட்டு சோலார் வெஹிக்கிள் அண்டு அவங்க எப்படி அதை சோலார் வெஹிக்கிள்னால் வெறும் சோலாரில் மட்டும் இயங்காமல் செல்ஃபாகவே இயங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது டிரைவர்லெஸ் காராக இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 37 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. போன வருஷம் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா குளோபலாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸில் மட்டும் சேல்ஸ் பண்ணாமல் குளோபலாக சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் இந்த ஸ்டாக்கோட விலை கண்ணா பின்னான்னு ஏற ஆரம்பிச்சது. ஸோ எவ்வளோ 37 ரூபா இருந்து இந்த ஸ்டாக்கோட ஹையஸ்ட்டு ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 900 வரைக்கும் வந்திருக்கு. இவங்க ஒரு ப்ராடக்ட்டு பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃப்யூச்சரை எய்ம் பண்ணி பண்ணாங்க. ஃப்யூச்சரில் வந்து யூஎஸில் இருக்க மக்கள் மட்டும் வாங்காமல் குளோபலாக எல்லாருமே வாங்குகிற மாதிரி எய்ம் பண்ணி பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பை ட்ரெண்டு தான். அதாவது ஸ்டாக்கோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸாக தான் கம்மியாகிட்டுருக்கு. பட் அதுவுமே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, கீழே இறங்கிட்டு திரும்ப ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாம் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு ஏறுமா, அவங்க ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்காங்க. இப்போ வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வெஹிக்கிளுக்கு வந்து பிளான் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் லான்ச் பண்ணல, ஆனால் வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்.